அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெகதீஷ். இன்று நம் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது கர்நாடக சங்கீதத்தை பற்றி. கர்நாடக சங்கீதத்தை பற்றி நம்முடன் பகிர இருப்பவர் செல்வி சுசிலா அவர்கள். வாருங்கள் தெரிந்து கொள்வோம். நான் இப்போ பாட போகிற பாட்டு வந்து தியாகராஜசாமிகள் கீர்த்தனை. தியாகராஜசாமிகள் 7 வயசில் பாடினது. என்னுடைய குருநாதர் திரு போழக்குடி கணேசையர் அவர் சொல்லி கொடுத்த பாட்டை இப்போ பாட போகிறேன். ராகம் பங்காளம், தாளமாதி. गिरिराजसुधा तनया सदया गिरिराजसुधा तनया सदया गिरिराजसुधा तनया सदया गिरिराजसुधा तनया सुरनाथमुखा सीतपादयुका सुरनाथमुखा सीतपादयुका परिपालय मां विपराजमुखा परिपालय मामि पराजमुखा पस्स सनि पमरे पप्प मगमरे सनि सरि पस्स रि गम पस्सनि सरि गमरि सनि सनि पप्प मगमरि गमरि सनि स गिरिराजसुधा तनया सदया गिरिराजसुधा तनया गणनाद परात् परशंकर गमवारिनिति रजनीकर पनिराजकं गणविघ्ननिवा पनिराजकं गणविघ्ननिवा रणसाम्भव श्री त्यागराजनुत वारणसाम्भव श्री त्यागराजनुत पस्स सनि पमरि पप्प मगमरि सनि सरि पस्स रि गम पस्सनि सरि गमरि सनि सनि पप्प मगमरि गमरि सनि स गिरिराजसुधा तनया सदया गिरिराजसुधा तनया. வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க மேடம். என் பேர் சுசிலா. நீங்க எத்தனை வருஷமா இந்த சங்கீதம் கற்றுக் கொடுக்குறீங்க? நான் ஒரு 15 வருஷமா கற்றுக்கிறேன். உங்களோட குரு யாருங்க மேடம்? என்னுடைய குருநாதர் திரு போழக்குடி கணேசையர், திருமதி மைதிலி கண்ணன். தஞ்சாவூர் தானே அவங்க? தஞ்சாவூர் தான் 2 பேரும். உங்களோட எத்தனை குழந்தைங்க படிச்சு இப்போதைக்கு கத்திட்டு இருக்காங்க மேடம்? எங்கிட்ட ஒரு 20 பசங்க படிக்கிறாங்க. 20 வருஷம்.
சங்கீதத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு இது மாதிரி? அது நிறைய இருக்குது பிரிவுகள். நிறையா ஒரு 2 புக்கு 3 புக்கு இருக்குது அதுலேயே. ஓ. வர்ணமாலா முதல்ல பேசிக் வந்து சரிகம பதனிசா, அப்புறம் வர்ணமாலா, அப்புறம் அலங்காரம், அதெல்லாம் நிறையா இருக்குது. அதுலேயே இது லோயர் ஹையர்லாம் எக்ஸாமுக்கே இருக்குது. ஓ சரி மேடம். இது எந்த வயசுலேருந்து கற்றுக்கலாம் மேடம்? இது ஸ்டார்டிங் எந்த வயசுலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு? அவங்கவுங்க விருப்பம், பேரண்ட்ஸோட விருப்பம். ப்ரீகேஜிலேருந்தே பசங்க குழந்தைலாம் இப்போ வருது, எங்கிட்ட வர குழந்தைலாம் ப்ரீகேஜிலேருந்தே வராங்க எல்லாம். ப்ரீகேஜிலேருந்து எத்தனை வயசு வரைக்கும்? எந்த வயசு வேணாலும் வயசே கிடையாது, வயசு நான் ஸ்டாப், எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். யார் வேணாலும் கற்றுக்கலாம். மேடம் இப்போ இந்த சங்கீதம் கற்றுக்கிறதுக்கு குரல் அப்படின்னு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கணும், இல்லை எந்த குரல் உள்ள உங்களை வேணா கற்றுக்கலாம்? அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். குரல் நல்லா இருக்கணும், குரல் வந்து நல்லா இருக்கணும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் எடுப்போம். வரும்போது அவங்க பாட சொல்லி கொஞ்சம் எடுப்போம். ஸ்ருதி சேர்றதா, இப்போ ஸ்ருதி பாக்ஸ் போட்டேன்ல, அதோட சேரணும். லேடிஸ்க்கெல்லாம் 5 கட்டை, ஜென்ஸுக்கெல்லாம் 1.5 கட்டை. அது நீங்கள் ஸ்ருதி பாக்ஸ் வேற மாதிரி வரும் ஜென்ஸுக்கெல்லாம். சரிங்க மேடம். நீங்கள் வந்தோடனே செக் பண்ணுவீங்களா? செக் பண்ணுவோம். சாப்பா சேர்றதா, அதோட சேர்றதான்னு பார்ப்பேன். ஆமா, சின்ன குழந்தைகளுக்குலாம் தெரியாதுல்ல, அதனால அதுகளை எடுத்துடுவேன். பெரிய பசங்களாம் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க, அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து இது பண்றபடி பண்ணுவேன். இல்லைன்னா அவங்க கத்துக்கிறது கஷ்டம் இல்ல அப்படின்னு கிடையாது. ஆசைப்பட்டா என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் பெரியவர் வராரு, சுதியே சேரல, என்ன பண்ண முடியும்? ஆசைப்படுறாரு, கொஞ்ச நாள் போக போக புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாட வரும். குரலுக்கு இருக்கு எந்த எப்படிப்பட்ட குரல் இருந்தாலும் குரல் ஆனா நல்லா இருக்கணும். கொஞ்சம் நல்லா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா இருக்கும். இப்ப திருவையாறு சங்கீதத்துக்கும் திருவையாருக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் நடக்குதுங்களா? ஆமா, தியாகராஜரோட இது, அது அவரோட இது வாழ்ந்த இதே அதானே, தியாகராஜர் திருவையார் தானே, அவரோட சமாதியே அங்கே தானே இருக்கு. பாடல் பெற்ற இது அது தஞ்சாவூர்ல, அது திருவையாறுல ரொம்ப ஃபேமஸ். ஆராதனை எல்லாம் பஞ்சர தணிக்கைத்தெல்லாம் பண்றாங்க. ஃபேமஸ் திருவையார் தான். நீங்க அங்க போயிட்டு பாடியிருக்கோம். நான் சாரோட போயிருக்கேன். நீங்க போய் போயிருக்கேன். இப்போ நீங்க ஆன்லைன்ல சங்கீதம் கத்துறீங்களா மேடம்? ஆன்லைன்ல வந்து அவ்வளோ பிரசித்தம் கிடையாது. நேர சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆன்லைன் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரியா வராது. சில பேர் எடுக்கிறாங்க, நான் எடுக்கிறது இல்லை. எனக்கு மோஸ்ட்லி பசங்களாம் வீட்டுக்கே வந்துடுறாங்க. இது என்னோட குருநாதர் போட்ட பாட்டு. இது ராகம் தன்யாசி சரஸ்வதி மேலே. என்னோட குருநாதர் திருப்போழக்குடி கணேசர் அவரோட பாட்டு. இது பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், சேர்ந்து பாடுவாங்க. அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுக்கிரகம் செய்வாயே. அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுக்கிரகம் செய்வாயே. பணிந்தேன், அனுக்கிரகம் செய்வாயே. வண்டார் குழல் சே மனோன்மணி தாயே, வண்டார் குழல் சே மனோன்மணி தாயே. மதுர மிருது வச்சன வாக்கருள்வாயே, மதுர மிருது வச்சன வாக்கருள்வாயே. அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுக்கிரகம் செய்வாயே. நாள்தோறும் உன்னை நான் கவி பாட, நாவிலிருந்து தினம் நீ விளையாட. நாள்தோறும் உன்னை நான் கவி பாட, நாவிலிருந்து தினம் நீ விளையாட. வந்தே மக்குதவிய மாதேனி கேளாய், வந்தே மக்குதவிய மாதேனி கேளாய். வாக்கிலிருந்தென்றைக்கும் வரம் தந்தாளாய், வாக்கிலிருந்தென்றைக்கும் வரம் தந்தாளாய். அம்பாள் சரஸ்வதி அடியினை பணிந்தேன், அனுக்கிரகம் செய்வாயே.
பணிந்தேன் அனுக்கிரகம் செய்வாயே. இப்போ சங்கீதத்துக்கும் பரதநாட்டியத்துக்கும் இதுக்கு நம்ம சம்மந்தம் இருக்கு மேடம்? கன்னட சங்கீதத்துக்கும் பரதநாட்டியத்துக்கும் கிடையாது. அது வேற இது வேற. அப்போ அதில் பரதநாட்டியம் ஆடும்போது பாடுறாங்களே அந்த பாட்டு அவர் தெரிஞ்சிருக்கும், பாட்டு தெரிஞ்சா பாடியிருப்பாங்க. ஸோ கர்நாடக சங்கீதத்துக்கும் டான்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு கிடையாது. இதே நீங்கள் வந்து சினிமா பாட்டு பாடுறாங்கல்ல, சினிமாவில் போய் ஆர்டிஸ்ட் பாடுறாங்கல்ல, அதுக்கு பேசிக் வேணும். அதுக்கு சரிகமா பதனிசா இந்த பேசிக் இருந்தால் தான் அங்கே போய் பாட முடியும். அதுக்கு தான் சினிமா பாட்டுக்கு வந்து பேசிக் இது சரிகமா பதனிசா இருந்தால் தான் பாடணும். ஸோ பரதநாட்டியத்துக்கும் கர்நாடக சங்கீதத்துக்கும் வித்தியாசம் அதுக்கு அது வேற. எம்எஸ் சுப்லட்சி அம்மா பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அவங்க எம்எஸ் வந்து நல்லா, அவங்க வந்து 7 கட்டைக்கு பாடுவாங்க. அவங்களோட குரல் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து நிறைய பாட்டெல்லாம் நிறைய இது பண்ணுங்க. குறை ஒன்றும் இல்லை தான் அவங்களோட ஃபேமஸ். சாப்பாட்டு கட்டுப்பாடு இருக்கா? சாப்பிடக்கூடாது, கூலிங் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி. ஆமாம், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. வேற என்ன மேடம் கட்டுப்பாடு சாப்பாட்டில்? வேற ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட. தமிழ் சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு மேடம்? சினிமா தமிழ் சினிமாலையா? புது பாட்டு பழைய பாட்டு எதனால இருந்தா? எனக்கு பிசி சில பாட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு மேடம்? இந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பாடக்கூடிய பாட்டு எதுனா ஒரு சின்ன 2 வரி பாட்டு. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, ஹோய் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. மேடம், இது வரைக்கும் எங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.